அப்போ அரசியல் சங்கத்தில் நாங்கள் அறிஞற்ற கருத்துக்கு வருவோம் என்ன. ஓகே. வார்த்தைகளை காட்டிலும் தூய உணர்வுகளை உண்மையான உதவிகள் புரிகின்றன. வார்த்தைகளை விட தூய உணர்வுகள் தான் இல்லையே. தேசிய தைப்பொங்கல் அர்த்தமுடையதாக இருக்க போட்டுக்கிறார். என்ன 18ஆம் தேதி தானே நான் பார்த்தேன். பொங்கல் முடிஞ்சு என்ன ஆசிரியர் இருப்போம் பொங்கல் நினைக்கிறேன் யோசிச்சோட மாறி பேப்பருங்க கொண்டு வந்துட்டோன்னு யோசிச்சேன். பொங்கலை பற்றி 2-3 வீடியோஸ் போட்டுக்கிறோம் நினைக்கிறேன். போட்டுக்கிறோம் ஒன்றும் பார்த்துக்கணுமே ஆக்கள் பாப்பினம். தேசிய தைப்பொங்கல் என்று அது இங்கே அந்த தேசிய பொங்கலை பற்றி கேட்கிறார். தேசிய தைப்பொங்கல் என்று தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் இடம்பெறுவதுடன் கலை நிகழ்வுகள் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் இடம்பெறணும். பொங்கல் அங்கே பக்கத்துல ஜூனியர் கல்லூரி தள்ளித்தான். தமிழர் திருநாளாகிய தைப்பொங்கலை தேசிய தைப்பொங்கலாக கொண்டாடுவது வரவேற்கப்பட வேண்டியது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதிலும் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய தைப்பொங்கல் வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்காதேவியின் ஆலயத்தில் இடம்பெறுவது சால பொருத்தமுறை. அது உண்மை. இன்னும் மேலும் இப்ப தைப்பொங்கல் வரைக்கும் அது என்னன்னு சொல்றது. இப்ப தமிழர்கள்ன்றதை விட முருகன் உழவர் பண்டிகை. உழவர் பண்டிகை அது உண்மை. சரியா? சிங்களாக்களும் அதை கொண்டாடலாம். ரொம்ப கிறிஸ்தவ மதம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அது வந்து ஒற்று மத இனம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது, விவசாயம் செய்யற ஆட்களுக்கு அனைவரும் விவசாயிகள் அனைவரும் சூரியனுக்கு ஒரு பண்டிகை. இது சூரியனுக்கு எல்லாரும் தானே. எல்லாரும் சாப்பிடுறது சூரியனால, வாழ்றது சூரியனாலே. இது ஒரு நன்றி செலுத்துதலுக்கான ஒரு விழா. என்ன தேங்க்யூ சொல்றது. இன்னும் மதம் பேதம் ஒன்றும் தேவையில்லை. இது எல்லாரும் பொங்கி எல்லாரும் சூரியனுக்கு நன்றி. அதான் இப்ப உங்களோட அமைச்சர்கள் இங்க வந்தவங்களும் படையெடுத்தாங்க. அதிலும் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய தைப்பொங்கல் வரலாறு சிறப்புமிக்க துக்காமணியில் தெல்லிப்பளை வலி வடக்கின் நிர்வாக பிரிவுக்குட்பட்ட பிரதேசம். கடந்த கால யுத்தத்தால் பெரும் பாதிப்புகளை சந்தித்த இடங்களில் வலி வடக்கு முதன்மைக்குரிய இடம். அதிலும் நம் யாழ்ப்பாணத்தில் பொன் விளைகின்ற மண்வளம் கொண்ட வலிவடக்கு பிரதேசம். நான் சொன்ன நீண்ட நெடுங்காலமாக படையினர் கட்டுப்பாட்டுக்குள் இந்த பொன் விளைகிற பூமின்னு சொன்னான் இல்லை. அதிலும் இன்னமும் படையினரின் ஆக்கிரமிப்பில் நம் மக்களின் இல்லுடங்களும் விவசாயத்துக்குரிய நிலங்களும் அடங்கி இருப்பது வேதனைக்குரிய. அது உண்மை. உப்பவும் இருக்காது இல்லை. பூமி நாளைக்கு அங்கத்தே அந்த அங்கெல்லாம் கடல் இருக்குது. கடல் தூரம் அங்கிருந்து தூரம். காங்கேந்திரம் அங்க தூரம். கடல் 5-6 கடை இருக்குது. நல்ல சூழல் போல நல்ல சூழல். அடை மீன் வளம் நிறைய இருக்கு. நிலவளம் இருக்குது. அங்கால போனா மீன் மலிவா வாங்கலாம், கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம். அந்த நிலத்தின் மண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி வச்சுருந்தா பொன்னுகந்தான். செம்பாடு விட்டு செம்பாடு. கல் பூமி உள்ளாக்கள் கல்லை கிண்டி போட்டு அதுக்குள்ள மண்ணை பறிச்சு போட்டு மண்ணை போட்டுட்டு அது தானாக வேற மண் வந்துடும். அப்படி வந்து நீ அந்த தோட்டத்தை போன. ஆனால் கால் ஒன்றும் எல்லாம் சிவப்பாக தான் எனக்கு கால் வந்து கலர் அடிச்ச மாதிரி போடும். அதுதான் பிரச்சனை. மற்றும்படி விவசாயிகளுக்கு ஒரு அது ஒரு சொற்கள் பூமி என்ன. இதைவிட வலிவடக்கில் இன்னமும் மக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத ஆலயங்கள், மடாலயங்கள், சீவன் முத்தர்களின் சமாதிகள் என்பன பூசை வழிபாட்டின்றி கிடப்பது தமிழ் மக்களின் மத்தியில் தீராத கவலையையும் துன்பத்தையும் கொடுத்துள்ளது. மற்ற யாழ்ப்பாணம் என்றது சொல்லினது அந்த வழிபாட்டுக்கு ஒரு பேர் பெற்ற இடம். வழிபாடு, ஆலய வழிபாடுகள் என்ன இப்படியான முக்கியத்துவம். இந்த பெரிய சண்டிகள், இந்த பெரிய வெள்ளங்கள், பெரிய அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தம் வைப்போம். அது உள்ளது யாழ்ப்பாணம் தப்புதான். ஏனென்று யோசிச்சால் வழிபாடு கூடின இடம், இறை வழிபாடு கூடின இடம், இறைவனை நம்பி வாழ்ற இடம், அந்த இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடம். அந்த மக்களை அனைவரும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள். பயபக்தியான இடம். ஆனால் வார சந்ததி கொஞ்சம் பிரச்சனையா போய் கொண்டிருக்கோம். அதை நாங்கள் திருத்தி எடுக்கணும் இல்லையே. அதுதான் சொல்லிக்கணும். அது உண்மைதான். பதி அதுதான் கவலையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அதுகள்லாம் அந்த ஒழுக்கங்களை கொண்டு வரது. சடையம்மா மடம் உட்பட எத்தனையோ சித்தர்களின் ஜீவ சமாதிகளும் மடங்களும் படையினரின் ஆக்கிரமிப்பில் இருந்து இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. காங்கேசன்துறையில் படையினரால் அமைக்கப்பட்ட விடுதி வளாகத்தில் சுக்கிரவார திருவோண சத்திரத்துக்குரிய 102 பரப்பு நிலம் உள்ளடங்கியுள்ளது. அதுக்காக கூட பார்த்து எவ்வளோ உண்டு. 16 பரப்பு ஒரு ஏக்கரடா. அப்போ 102 பரப்புன்னு சொன்னால் ஜோதிச்சு பேர் இத்தனை. இது குறித்து ஆட்சித் தலைவரிடம் பரமுறை எடுத்து கூறியும் இதுவரை எதுவும் நடந்தாக இல்லை. இப்போ இருக்கிற ஆட்சிக்காரரும் சொல்றதையும் செய்யறதா இல்லை. என்னென்று மனம் தெரியாங்க. இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் ஆட்சி நடக்கிறது. மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். யாழ்ப்பாண மக்களும் சேர்ந்து 3 பேரை அனுப்பினார்கள், ஒரு ஆளை கூட அனுப்பினார்கள். அந்த மாற்றம் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்கி அவரது தலைமையில் பலமான அரசாங்கத்தை ஏற்படுத்தியது. எனவே
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக தமிழ் மக்களின் நிலங்களையும் அவர்கள் காலாகாலமாக வழிபட்டு வந்த ஆலயங்களையும் மடாலயங்களையும் விடுவித்து அவற்றை மக்களின் பயன்பாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை. அதிலும் குறிப்பாக இன்று தேசிய பொங்கல் நடைபெறுகின்ற வழிவடக்கு படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொதுமக்களின் நிலங்களையும் வழிபாட்டு தலங்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஆசிரியர் சொல்லிட்டார். இதை செய்யும் போதுதான் இன்று நடைபெறுகின்ற தேசிய பொங்கல் அர்த்தமுடையதாக அமையும். உண்மை, அது உண்மை. ஒரு சுதந்திரமான பூமியில போய் பொங்கல் செய்தால் ஒரு அர்த்தம். இது எவ்வளவு பேர் நாங்கள் இக்கட்டான நிலைக்கு இருக்கிறோம். காணி விடுவிக்கப்படையில, மடாலயங்கள் விடுவிக்கப்படையில, ஆலயங்கள் விடுவிக்கப்படையில, எல்லாரையும் கொண்டு ஜெயிலுக்கு அடைச்சி போட்டு நீங்கள் பொங்கல் விழா கொண்டாடுறன்றது உசிதம் இல்லை. அப்போ அதையும் விடுவிச்சு விட்டீங்கன்னா அது பொங்குனன்ற ஒரு அர்த்தம் ஒரு கிடைக்கும். ஆகையினாலே ஆசிரியருடன் சேர்ந்து நாங்களும் எங்களுடைய காணியப்பா, உங்களுடைய காணியை நாங்க விட சொல்லி வெள்ளாமை தோட்ட பயிர் என்ன, உனக்கு சிறுபயிரோல் என்ன வேணும், கோவா நடணுமா, கொத்து கொத்தா காய்க்கும், மிளகாயா, நீள நில மிளகாய், தக்காளி பழத்துக்கு தாண்டா அந்த இட்டம். சும்மா தக்காளி பழம். இப்போ அந்த தக்காளி பழம் உங்கள்கிட்ட மருந்து போட்டு ஒரு மாதம் வச்சாலும் அப்படியே கிடக்குது. அது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே இல்லை, சும்மா பட்டியில் வச்சுட்டு ஒரு மாதம் சும்மா நடக்குது. ஆனால் ஒரு நாள் தான் ஆயில் உண்மையில் தக்காளி பழத்துக்கு தெரியுமா? 24 மணி தான் ஆயில். அதோடைய பழுதாகும். அதுக்கிடையில் காய்ச்சி போகும். அதுக்கு முதல் காய்ச்சினா தான் அது ப்ளஸ். அப்படி வெட்டினா சும்மா ஓடுமா என்ன தேன். அப்படி வெட்டி போட்டு நீ சீனியை போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் உனக்கு தெரியுமே. உப்பை அப்படி அழுத்தமாக கிடக்கிறது தான் உனக்கு தெரியும். அது பூசணிக்காய் தெரியுமா? சக்கரை பூசணிக்காய் அப்படி வெட்டு அதுதான் தக்காளி, ஒரிஜினல் தக்காளி. அதே மாதிரி குட்டி குட்டியா இருக்கும், சும்மா பல்லாண்டு இருக்குன்னு தெரியும். அப்போ அதுல இருந்து எடுத்ததான் அந்த தக்காளி பழம். சரியோ? அப்போ அந்த அப்படியான இடத்த முதல்ல எங்களுக்கு விடுவோங்கோ, எங்கள்ட பூமியை விடுங்கோ, எங்களை சுதந்திரமா வாழ விடுங்கோ, வழிபாடு நடத்த விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கள். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0121-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.